ஸ்விம்மிங் பூலில் யூஸ் பண்ணுற அந்த வாட்டரோட குவாலிட்டி எப்படி இருக்கணும், ஹெல்த் வியூ பாயிண்டில் எப்படி இருக்கணும். இப்போ நிறைய குழந்தைங்க யூஸ் பண்ணுறாங்க ஸ்விம்மிங் பூல்ஸு, நிறைய பீப்புள் ஆர் யூஸிங் ஸ்விம்மிங் பூல்ஸு ஆஸ் அ ஹாபி, ஆஸ் அ எக்ஸசைஸ் ஆல்சோ. ஸோ அப்படி நிறைய பேர் யூஸ் பண்ண அந்த வாட்டரோட குவாலிட்டி நேச்சுரலி டிகிரேட் ஆகும். ஸோ இந்த ஸ்விம்மிங் பூல்ஸில் மெயினாக வந்து பிஹெச் அண்ட் ரெசிடுவல் ஃப்ரீ குளோரின், இந்த 2 ரிக்குவயர்மெண்ட்ஸ் தான் மெயினாக. இப்போ குளோரின் தான் மெயினாக டிஸ்இன்ஃபெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க வாட்டரில். ஆனால் அந்த குளோரினோட லெவல் ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா ஸ்கின் அலர்ஜன் காஸ் பண்ணலாம், ரொம்ப லோவாக இருந்துச்சுன்னா அந்த டிஸ்இன்ஃபெக்ஷன் பர்பஸே ஆகாது. ஸோ அதனால இது வந்து எந்த ஒரு லெவலில் மெயின்டைன் பண்ணால் நம்ம சேஃபாக மெயின்டைன் பண்ணலான்னு அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸை வந்து இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மெயினாக பிஹெச் வந்து 7 to 8 போட்டிருக்காங்க. ஆனால் 7 to 8 இஸ் அ வைடர் ரேஞ்ச். இப்போ ஒரு பூலில் எவ்வளோ பேர் வர்றாங்க, எந்த லொக்கேஷன், அந்த தண்ணியோட அந்த ஏரியாவோட தண்ணியோட பிஹெச், ஆல்கனேட் இதெல்லாம் பொறுத்து இருக்கு. ஆனால் பிஐஎஸோட ஸ்டாண்டர்ட் இப்போதைக்கும் 7 to 8 டிராஃப்டில் வச்சுருக்காங்க. இது மாடிஃபை ஆகலாம், இல்லை சேமாக கூட இருக்கலாம்.